வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய செய்திகள். பிரதமர் மோடியை டெல்லியில் இன்று சந்திக்கின்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மீனவர் பிரச்சினை, கல்வித்துறை, மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றார். உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியதை அடுத்து சிறையில் இருந்து விடுதலையானார் செந்தில் பாலாஜி. புழல் சிறை வாசலில் வான வேடிக்கைகள் முழங்க திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படாது. பரவும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்ட சர்ச்சை எதிரொலி. மாவட்டம் முழுவதும் காவல் சட்டத்தின் 30வது பிரிவு அமல். பிரதமர் மோடியை இன்று நேரில் சந்தித்து பேச முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றார். விமான நிலையத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு. கோவாவில் நடந்த கூட்டத்தில் விவாதம். ரெடிமேட் ஆடைக்கான ஜிஎஸ்டி உயர்கிறது. காப்பீடு பிரீமியம் மீதான வரி குறைப்பு குறித்து முடிவு இல்லை. உண்மைத்தன்மையை உறுதி செய்யாமல் பதிவிடுவதா? பாஜக நிர்வாகியை சமூக ஊடகங்களில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட நேரிடும். பஞ்சாமிர்த அவதூறு வழக்கில் நீதிபதிகள் அதிரடி. சென்னை துறைமுகத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு கடத்த முயன்ற ரூபாய் 110 கோடி மதிப்பு போதைப் பொருட்கள் பறிமுதல். அக்டோபர் 27 விஜய் கட்சியின் த.வே.க. மாநாடு. காவல்துறை அனுமதி. ரூபாய் 10 கோடி நிலத்தை போலி பத்திரப்பதிவு செய்த விவகாரம். பதிவுத்துறை டிஐஐஜி ரவீந்திரநாத் மீது குவியும் புகார்கள். இறந்தவரின் உடலை வழங்க கூடுதல் பணம் கேட்ட தனியார் மருத்துவமனை. ராமதாஸ் கண்டனம். வளர்ந்த நாடு ஆவதற்கு இந்தியா இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் கருத்து. பீகாரில் புனித நீராடிய போது நீரில் மூழ்கிய பக்தர்கள் பலி எண்ணிக்கை 46ஆக உயர்வு. குரங்கு அம்மை நோய் தடுப்பு பணி. மாநிலங்களுக்கு மத்திய சுகாதார செயலாளர் கடிதம். 50 மருந்துகள் தரமற்றவை. மத்திய தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அணிவகுப்பு ஊர்வலம். RSS விண்ணப்பங்களை நாளைக்குள் பரிசீலிக்க வேண்டும். ஐகோர்ட் அதிரடி. திண்டுக்கல் அருகே திமுக ஒன்றிய பொருளாளர் வெட்டி கொலை. குஜராத் தமிழக பக்தர்கள் 55 பேருடன் சென்ற சொகுசு பஸ் வெள்ளத்தில் சிக்கியது. சென்னை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி செமஸ்டர் தேர்வு இன்று ஆல் டிக்கெட் வெளியீடு. அமராவதி புதிய பாசன பகுதிகளுக்கு நாளை முதல் தண்ணீர் திறப்பு. 27/9/2024 இன்று நீலகிரி கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கு உதகை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. விருதுநகர் வத்திராயிருப்பு அருகே தேங்காய் 16 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. 6 முதல் 8 ரூபாய் வரைக்கும் தேங்காய் விலை போன நிலையில் தற்போது 16 ரூபாய்க்கு விலை போகின்றது. உத்திரமேரூர் அருகே சொத்து தகராறு. தனியார் தொழிற்சாலை ஊழியர் வெட்டி கொலை. கடலூர் அரசு மருத்துவமனையில் 9 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூர் திருச்சியில் இருந்து அட்டை ஏற்றி கொண்டு சென்ற லாரி மீது கார் மோதியதில் விபத்து. குஜராத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தமிழர்கள் 27 பேர் வெள்ளத்தில் சிக்கி பல மணி நேரம் தவிப்பு. வெள்ளத்தில் சிக்கியவர்களை குஜராத் பேரிடர் குழு மீட்க முடியாமல் போராடி வருகின்றனர். திருப்பதி லட்டு விவகார வீடியோ பரிதாபங்கள். யூடியூப் சேனல் மீது ஆந்திரா டிஜிபியிடம் தமிழக பாஜக புகார். 3% இட ஒதுக்கீடு அடிப்படையில் விளையாட்டு வீரர்கள் 100 பேருக்கு விரைவில் அரசு பணி. அமைச்சர் உதயநிதி தகவல். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றார் டிவைன் பிராவோ. மக்களின் வரிச்சுமையை குறைக்க 100 பொருட்களுக்கான ஜிஎஸ்டியில் மாற்றம். மேற்கு வங்க நிதி அமைச்சர் தகவல். அதிக புரதச்சத்துடன் தயிர் பாக்கெட்டுகளை அறிமுகப்படுத்த ஆவின் நிறுவன திட்டம் அறிவிப்பு. வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற செய்தி உண்மை இல்லை. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் உண்மைக்கு மாறான செய்தியை நம்ப வேண்டாம். தமிழ்நாடு மின்வாரியம் விளக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை புதுடில்லியில் உள்ள அவரது மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். பிரதமர் மோடி சக்தி வாய்ந்தவர்தான், ஆனால் அவர் கடவுள் அல்ல. கெஜ்ரிவால் ஆவேசம். கரூரில் முதியவர் தவறவிட்ட ரூபாய் 50,000 பணம், செல்போன் அரை மணி நேரத்தில் திரும்ப கிடைத்தது. பாம்பன் கடற்பகுதியில் 700 கிலோ கடல் அட்டைகளை கடத்த முயற்சி. கடலோர காவல்படை பறிமுதல்.
ஐநா பொது சபையில் ஜம்மு காஷ்மீர் பற்றி குறிப்பிடுவதை முதல் முறையாக தவிர்த்தார் துருக்கி அதிபர். தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிப்பு, இந்த ஆண்டு இறுதிக்குள் ரூபாய் 60,000 தொடும் என கணிப்பு. சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் இடி மின்னலுடன் கொட்டியது மழை. அம்பத்தூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.